டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய இந்த காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி இந்நிகழ்விலே இன்றைக்கு ஒரு இதிகாசத்திலே வருகின்ற ஒரு படிப்பினையை சொல்லலாம்னு நினைக்கின்றேன். முன்பே சொல்லியிருக்கின்றேன், இந்த யுகங்கள் கிரேத யுகம், திருதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று முன்பும் சொல்லியிருக்கின்றேன். இது துவாபர யுகம் என்ற யுகம் இப்போது இருக்கின்ற நாங்கள் வாழுகின்ற இந்த கலியுகத்திலும் பார்க்க முதல்லே வந்த யுகம். அதாவது மூன்றாவதா வந்த யுகம். இதிலே ஏறக்குறைய கடவுள் மனிதனாக பிறந்து மனிதரோடு மனிதராக வாழ்ந்து துன்பங்களை நீக்குகின்ற பக்கம் இந்த யுகத்திலே உண்டு. இந்த இந்த யுகத்திலே தர்மமாகிய பசு 2 காலில் நிற்குமாம். அதாவது முதல் யுகத்திலே 4 கால், 2வது யுகத்திலே 3 கால், இந்த யுகத்திலே 2 கால். அதாவது கால் குறைய குறைய என்னாகும்? ஒரு பசு நிற்கின்ற போது 4 கால் என்றால் உறுதியாக நிற்கும். விர குறைந்து கொண்டு போனால், கால்களுடைய எண்ணெய் குறைந்து கொண்டு போனால் அந்த பசு தள்ளாடு நிற்க முடியாது. ஆக இந்த யுகத்திலே அந்த பசு 2 காலில் இருக்கின்ற போது இழுத்து இழுத்து நடக்குது. அதாவது தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகிறது வர யுகங்கள் தோறும் என்றதை சொல்லுகிறார். இந்த துவாபர யுகத்திலே கடவுள் வந்து அவதரித்து அந்த அவதாரத்தின் மூலமாக தர்மத்தை நாட்டிய கதை உங்களுக்கு தெரியும். அதாவது மகாபாண்டவர்களுக்கும் துரியோதனாதிக்கு இருந்த யுத்தத்திலே கண்ணன் பேச்சாரதியாக இருந்து அறத்தை நாட்டுகின்றான். இதுதான் இந்த இதிகாசம் சொல்லுகின்ற செய்தி. இந்த செய்தியிலே என்ன ஒரு சொல்லப்படுகின்றால் நாங்கள் கருதி கொண்டாலும் இந்த உலகத்திலே ஆசைகள் பலது, எங்களுக்கெல்லாம் ஆசைகள் நிறைய. அதிலே பெரியவர்கள் ஒரு 3 ஆசைகளை இறுக்கமாக வகுத்துக்கிறார். இந்த ஆசை தான் ஆகக்கூடிய ஆசைகள்: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணாசை என்றால் பூமியிலே இருக்கின்ற நாடுகள் நகரங்கள் போன்றவற்றை தனக்காக ஆக்கிக் கொள்ளுகின்ற அந்த விருப்பம். அடுத்தது பெண்ணாசை என்பது மாற்றான் மனைவி என்று கூட பாராமல், அல்லது எந்த பெண்கள் எல்லா பெண்களையும் தன்னுடைய பெண்களாகவே யோசிக்கின்ற அந்த பக்கம் பெண்ணாசை. பொன்னாசை என்பது நகை நட்டு போன்ற பொருட்களிலே வருகின்ற ஆசை பொன்னாசை. மண்ணாசை என்ற அமைப்பை அந்த ஆசையால் வருகின்ற தீங்கை சொல்லுவது நான் சொல்ற இந்த துவாபர யுகத்திலே வந்த துரியோதனாருடைய செய்தி. துரியோதனுக்கு எல்லாம் இருந்தது. அத்தினாபுரம் ஆகிய நாடு அவனுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒரு காட்டு பிரதேசத்தை பாண்டவர்களுக்கு பீஷ்மராக்கள் பிரித்து கொடுத்தாங்க, இந்திர பிரதேசத்தை. அதில் அவர்கள் போய் அதை நாடாக்கினார்கள். அங்கே போகிறான் துரியோதனன் அதனுடைய சிறப்பு விழாவுக்கு. அங்கே வருகின்ற சிறப்புகளை கண்டுவிட்டு பொறாமை அவனுக்கு வந்தது. பொறாமை நிமித்தமாக அதனோட கூட வருகின்றது கோபம். கோபத்திலே வந்து சௌனி ஆகிய மாமாவை பிடிச்சி, மாமனே என்னால் தாங்க முடியவில்லை, அவர்கள் நல்லா இருப்பதை பார்க்க முடியவில்லை என்று கத்துறான். கத்தி அவர்களை கூப்பிட்டு சூதாட வைத்து அந்த நாடக நகரத்தையும் பறிப்பதற்கு முயற்சி செய்து அதன்படி செய்து விதுரனை தூதனுப்பி கூப்பிட்டு விட்டு சூதாடி எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக தர்மன் சூதாட்டத்தை கலந்து கொண்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக இழந்து வருகிறான். நாட்டுக்கு நகரங்கம், பெண் சகோதரர்கள், பொன் பொருள் ஆபரணம் அனைத்தையும் இழந்து கடைசியாக மனைவியை தன்னை இழந்து அதுக்கு பிறகு மனைவியாகிய திரௌபதியை சூதரியை பணயமாக வைத்து இழக்கின்ற அளவுக்கு நிலைமை போகின்றது. இங்கே சொல்ல வந்த செய்தி நான் அதுவல்ல. மண்ணாசை நிமித்தமாக துரியோதனன் என்ன தாண்டினால், அத்தினாபுரம் ஆகிய நாடு அவனுக்கு இருந்தது. அவனுக்கு பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீரர்கள் இருந்தார்கள். பீஷ்மர் இருந்தார், துரோணர் இருந்தார், கிருபாச்சாரியர் இருந்தார், விதுரர் இருந்தார், கர்ணன் இருந்தான். இப்படி பெரும் பெரும் வீரர்கள் இவனுக்கு துணையாக இருந்தார்கள். இவன் ஒரு வீரன், சந்தேகமே இல்லை, மிக பலசாலி. துச்சாதனன் போன்ற தம்பிமார்கள் இருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்து கூட கடைசியாக அந்த மண்ணாசை நிமித்தமாக முழு நாடும் தனக்கு வேணும், மற்றவர்களுடைய நாட்டு உரிமையை கொடாமல் தடுத்து தனக்கே எல்லா நாடும் சொந்தம் என்ற அந்த எண்ணத்தினாலே ஆசைப்பட்டு அவர்களை வில்லங்கமாக சண்டை கிழித்து பாண்டவர்களோடு மோதி இறுதியாக தன்னுடைய நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்தவர்கள மட்டுமல்ல, சகோதரர்கள், துணைவர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள் அனைவரையும், பெற்றோர்கள் திருதாட்டம் தப்புறான், காந்தாரி ஆகிய அம்மாவும் தப்புறான். ஆனால் ஏனைய எல்லோருமே அழிந்து படுகிறார்கள் அந்த யுத்தத்திலே. அந்த யுத்தத்திலே ஏற்பட்ட இழப்பு. பீஷ்மர் என்றது ஒரு பெரிய பெருங்கட்டிக்காரன், இவர் தாத்தா, அவர் போகிறார். விதுரர், கிருபாச்சாரியர் ஆகிய ஆசிரியர் போகிறார், துரோணர் போகிறார். இப்படி பெரும் பெரும் தானும் அதிலே இறந்து ஒழித்து போய் பீமர்கிட்ட அடிவாங்கி செத்து இப்படி போற ஒரு சம்பவம் இந்த மகாபாரதத்தை சொல்லுகிறது. இங்கே அடிப்படை காரணம் என்ன?
மண் ஆசை, மண் மேற்கொண்ட அதிகமான பூமியை தனக்கு வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையினாலே இருக்கிறதையும் விட்டுவிட்டு மேலாக செய்த அந்த ஆசையினாலே அனைத்தையும் இழந்தான் துரியோதனன் என்ற செய்தியின் மூலம் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற பாடம் என்ன? எங்களுக்கு கிடைக்கின்ற இருக்கின்ற அளவை வைத்துக்கொண்டு நாங்கள் திருப்திப்படுத்த கொள்ள வேண்டும். தேவையற்று மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படுவதும், தேவையற்று ஏனைய நிலங்களை கைப்பற்ற யோசிப்பதும், மற்றவருடைய நிலங்களை அபகரிக்க யோசிப்பதும் துன்பத்திலேயே வந்து முடியும் என்ற அந்த தர்ம செய்தி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த மகாபாரதத்தில் இருக்கின்ற துரியோதனுடைய கதை மூலம். ஆகவே நல்லவற்றை பெற்றுக்கொண்டு நல்லவற்றை நீக்குவோம் என்று கூறி வாய்ப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.